हाय फ्रेंड्स, नमस्कारम. राधे कृष्णा, हरे कृष्णा. நம்ம இப்போ ஒரு பீர்க்கங்காய் துவையல் பார்க்க போகிறோம். சாத்வீகமானது, பூண்டு வெங்காயம் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த கொத்தமல்லி காம்பில் ஜீரண சக்தி ரொம்ப இருக்குது. நான் எப்போ கொத்தமல்லி வாங்கினாலும் இந்த மாதிரி காம்பை இன்னும் தேங்காய் சட்னியில் அரைச்சிடுவேன். இன்றைக்கி பீர்க்கங்காய் இருக்கிறதுனால பீர்க்கங்காயோடு சேர்த்து அரைக்கிறேன். ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. பீர்க்கங்காய், கறிவேப்பிள்ளை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயம். முதல்ல உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணணும். இந்த கரண்டி 5.5 ml. கம்மன்னு வருதுங்க. இவ்வளோ புளி ஆட் பண்ணுறேங்க. எனக்கு கொஞ்சம் பீர்க்கங்காயில் கொஞ்சம் புளிப்பும் காரமும் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பீர்க்கங்காய் துவையல். முதல்ல இந்த தேங்காவும் புளியையும் நம்ம கொஞ்சம் கிரைண்ட் பண்ணிக்குவோம். ஏன்னாக்கா எல்லாம் மொத்தமாக அரைக்கும் போது அந்த உருண்டையாக இது இருக்கும் தேங்காய். அதனால் நான் ஃபஸ்ட்டு இதை கிரைண்ட் பண்ணிப்பேன் கொஞ்சம். அதுக்கப்புறம் தான் நான் மற்ற விஷயங்களை போடுவேன். சரிங்களா? புளியும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்கிறேன். இது நல்லா வதங்கிடுச்சு. ஆறட்டும். தனியாக ஒரு பாத்திரத்தில் சீக்கிரம் இந்த மாதிரி இதை கிரைண்ட் பண்ணிக்கணும். புளியும் தேங்காயும் கிரைண்ட் ஆகிடுச்சா. இப்போ நம்மளுக்கு சட்னியில் தேங்காய் வந்து சின்ன சின்ன பீசஸாக அரைப்படாமல் இருக்கும். அதனால் நான் இதை அப்படியே செஞ்சுக்கிறது. உப்பு போடுறேன். தேவைன்னா அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் போட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் போட்டு ஒரு சுற்றிட்டோம்னா எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிடும். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறாங்க. இப்போ மழைன்னு அரைக்கக்கூடாதுங்க. துவையல் எப்பவுமே கொஞ்சம் குறுன்னு தான் இருக்கணும், குறன்னு தான் இருக்கணும். நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ சட்னி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்னா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பீர்க்கங்காய் சட்னி, பீர்க்கங்காய் சட்னியும் சொல்லலாம், பீர்க்கங்காய் துவையலும் சொல்லலாங்க. ஒரு நிமிஷம்.